நம்ம பவர் டிராகன் குடுக்குற அளவுக்கு அவுட்புட்ட வேற ஏதாவது ஒரு மிஷின் குடுக்க முடியும்னாலோ, இது வெட்டி குடுக்குற அளவுக்கு தூள் தூளா ரொம்ப பவுடரா வேற ஏதாவது மிஷின் நீங்க வெட்டி குடுக்குதுன்னு நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த பவர் டிராகன் மிஷின நாங்க ஃப்ரீயாவே குடுத்துர்றோங்க. இது ஒரு ஓப்பன் சேலஞ்ச். இந்த பவர் டிராகன 6 மாசமா டெய்லியும் 8 மணி நேரம், 10 மணி நேரம் ஃபீல்ட் டெஸ்டிங்கு, பக்கத்துல இருக்கிற எல்லா ஃபார்ம்லயும் தென்னமட்டையே காலியாகிற அளவுக்கு டெஸ்டிங் பண்ணி, அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க கேட்டீங்க அப்படின்னா, வணக்கம். இது பவர் டிராகன் கொக்கோ ஷட்டர் ப்ராடக்ட் வீடியோ தாங்க. ஓகே. ஸோ எம்டிஎம்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய வேரியன்ட், நிறைய ப்ராடக்ட் ரேஞ்ச் பண்றோம். அப்ப இந்த கொக்கோ ஷட்டர் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு வெட்டுது, பிளேடு வருது, பல்வரைசருக்கு ஒரு பிளேடு கொடுத்து அதை இன்னும் கொஞ்சம் தூள் தூளா பண்றோம். இது ரொம்ப சிம்பிள் தானே. இதுக்கு எதுக்கு இவ்வளவு டஃபா இருக்கு, இவ்வளவு 6 மாசமா கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா தென்னை மட்டையில காஞ்ச தென்னை மட்டையா இருக்கிறப்போ அதுல ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு ரொம்ப அதிகமான அளவு டார்க் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம டார்க் இருந்துட்டா வெட்டிடுமான்னா கிடையவே கிடையாது. அந்த டிசைனு கரெக்டா இல்லை அப்படின்னா அந்த மிஷினே கண்டிப்பா ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையவே இருக்கு. சரி, இந்த ஒரு மாடல் ஃபெயில் ஆகாதா, இல்ல ரொம்ப சூப்பர் சக்சஸ்ஃபுல்னு இதை எப்படி 6 மாசம் டெஸ்டிங் மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதை வச்சு எப்படி நம்புறது அப்படின்னா, நாங்க பண்ண டெஸ்டிங் மட்டும் இல்லைங்க, இந்த பவர் டிராகனோட கோர் டிசைன் அப்படின்றது பல வருஷங்களா, கிட்டத்தட்ட 50 வருஷமா பிடிஓ ஷட்டர் அப்படின்ற ஒரு மிஷின்ல உள்ள கோர் டிசைன் தான் அந்த வெர்டிக்கல் கட்டிங் அப்படின்றத எடுத்துட்டு வந்துதான் நம்ம இந்த 20 ஹெச்பி இன்ஜின்லயும் இல்ல இந்த சின்ன மோட்டர்லயும் நம்ம வெட்டுறதுக்கு தேவையான அந்த டார்க்கை கொடுக்கறதுக்கும் அதுக்கு தேவையான மிகப்பெரிய சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்கமே ஒழிய, திரும்பவும் நான் சொல்றேன், இந்த வெர்டிக்கல் கட்டிங் டெக்னாலஜி அப்படின்றது ஏற்கனவே உள்ளதுதான். அதனாலதான் சொல்றேன், இந்த இது ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்றதுல நாங்க ரொம்ப கான்பிடண்டா இருக்கோம். இந்த பவர் டிராகனை பொறுத்தளவுக்கு நாங்க மட்டும் டெஸ்டிங்ல சாட்டிஸ்பேக்ஷன் இல்லைங்க, 12 ரியல் ஃபார்மர்ஸை யூஸ் பண்ண வச்சு அவங்க கிட்ட அஃபீஷியலாகவே ஃபீட்பேக் வாங்கி கம்ப்ளீட்டாக அவங்க சொன்ன ஃபீட்பேக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் திரும்ப ரெக்டிஃபை பண்ணி அந்த 12 பேருமே ரொம்ப சூப்பராக இருக்குன்ற ஒரு ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி தான் அந்த அப்ரூவலோட தான் இந்த ப்ராடக்டை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த பவர் டிராகன்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ஹெவியான பிளேடு இருக்கும். அது கட்டிங்க்கு யூஸ் ஆகுது. அது இல்லாம நம்ம முன்னாடி எல்லாம் ஒரு பல்வரைசர் அப்படின்னா தனியா ஒரு அட்டாச்மெண்ட்டும் அதுக்கான பிளேட்ஸ் எம்எஸ்ல, அதாவது மைல்டு ஸ்டீல்னு சொல்லிட்டு ஆர்டினரி தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இந்த பவர் டிராகன்ல டிஃபால்ட்டாவே பல்வரைசர் பிளேட்ஸ் அப்படின்றது வந்துடும். அது இல்லாம இது நார்மல் எம்எஸ் கிடையாது. ஸோ ஹார்டன்டு பிளேட்ஸ் நம்ம இதுல யூஸ் பண்றதுனால இந்த மிஷின் கூட டிஃபால்ட்டாவே 12 பல்வரைசர் ஹார்டன் பிளேட்ஸ் வந்துடும். இந்த பவர் டிராகன் மிஷின் ரொம்ப ஹெவியா பண்ணியிருக்கோங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஃபைபர் கண்டென்ட் உள்ள தென்னை மட்டை எவ்வளவு காஞ்சிருந்தாலுமே ஸோ அதை நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு நம்ம மிஷின் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம். இந்த பவர் டிராகன் ரொம்ப மிஷின் ஹெவியா இருக்கிறதுனால உங்களால இன்ஜினை கையில இழுத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதனாலதான் டிஃபால்ட்டாவே இதுல செல்ஃப் ஸ்டார்ட் கம்பல்சரியாவே வந்துடும். அது இல்லாம பேட்டரியை ஆட்டோமேட்டிக்கா இன்ஜின் ஓடும் போதே சார்ஜ் ஆயிக்கும். அதனால நீங்க தனியா எல்லாம் போய் சார்ஜ் எல்லாம் இது பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னதான் மிஷின் ஹெவியா இருந்தாலுமே நம்ம தள்ளிட்டு போறதுக்காக வீல்ஸ் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஸ்பெஷலா ரொட்டேட்டிங் வீல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இன்ஜினியரிங்ல டிசைன் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தேவையில்லாம வெயிட்டை எங்கேயுமே ஏற்றக்கூடாது. அதை வெயிட்டை ஏற்றி கஸ்டமருக்கும் அதிகமான ப்ரைஸ் எல்லாம் பண்ணவே கூடாது. எங்க தேவையோ அங்கதான் நம்ம அந்த வெயிட்டையும் அந்த ஒரு ஹெவினஸையும் நம்ம கொடுக்கணும். சரி, ஓகே, ரொம்ப ஹெவியா தெரியுது, அப்ப இது தேவையா அப்படின்னா ஆமாங்க. ஏன் அப்படின்னா, இவ்வளவு வெயிட் நம்ம கொடுத்துருக்கோம், இவ்வளவு ஹெவியா பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்க மார்க்கெட்ல உள்ள எந்த உச்சி பிறந்தாலும் சரி, அவ்வளவு ஏங்க நம்ம பழைய கொக்கோ ஷட்டரை விட 4 மடங்கு அதிகமான அவுட்புட்டை இது கொடுக்கும். ஸோ அதனாலதான் இதை ஹெவியா நம்ம பண்ணியிருக்கோம். இங்க நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சு நான் கொடுக்குறேங்க. நம்ம பவர் டிராகன் கொடுக்குற மாதிரி அளவுக்கு அதிகமான அவுட்புட்டை மார்க்கெட்ல எந்த மிஷினும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி கொடுக்குற அவுட்புட்டை இவ்வளவு ஃபைனா தூள் தூளா வேற எந்த மிஷினுமே கொடுக்க முடியாது. அப்படி ஏதாவது ஒரு மிஷின் இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த பவர் டிராகன் மிஷினை நாங்க ஃப்ரீயாவே கொடுத்துட்றோங்க. இதுலயுமே மல்டி பர்பஸா நாங்க பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இன்ஜின் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், மோட்டர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாய்ஸ் உங்களோட தான். ஸோ இந்த பெஸ்ட் ஆஃபர்ல இந்த பெஸ்ட் மிஷினை வாங்கிட்டு உங்களோட தோப்புகளை
சூப்பரா பராமரிச்சு ஆர்கானிக் முறையில அதை நீங்க மேலும் மேம்படுத்தி பொருளாதார அடிப்படையில் முன்னேறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.